மதுரை ஸ்பெஷல் கிளி பரோட்டா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக இந்த தட்டு இட்லிக்கு தான் வந்து இங்கே இவ்வளோ கூட்டம் வந்து வர்றது. டி நகர் தட்டு இட்லி கடைன்னா பண்ணு மாதிரி இருக்கு பரோட்டா. இங்கே பாருங்க, மாஸ்டர் வந்து பரபரப்பாக வந்து சைட் டிஷ் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் நல்ல கறி குழம்பு, மீன் குழம்பு எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்கப்பா சைட் டிஷ். இட்லிக்கும் குடல் கறிக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? இது ஆக்சுவலாக வந்து இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் போடுறதுக்காகவே இருக்கிற கல். தலைவனை தூக்குவாங்க பாருங்க, ஆட்டு கால் பாயா. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கு, இங்கே எறா இருக்கு, அங்கே கனவா இருக்கு. இது பாருங்க கிரில்டு சிக்கன் இங்கே வச்சிருக்காங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கேன். சென்னை டி நகரில் நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு ஷார்ப்பா. 9 o'clock டி நகரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு எதுக்கு வருவாங்க? நல்லா சாப்பிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு போகலாம். நான் வந்திருக்கிற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பிரபலமாக இருக்கிற நம்ம தட்டு இட்லி கறி குழம்பு கடை தான். பாருங்க 9 o'clock கூட க்ரௌட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. உண்மையாகவே கடையோட செட்டப்பே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே திரும்பி இங்கே பாருங்களேன், சின்ன ஒரு வண்டி கடை தான். வண்டி கடை தான் வந்து இந்த பிஸ்னஸே வந்து பண்றாங்க. தட்டு இட்லி கடை டி நகரில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல மங்களகரமான ஒரு வண்டி. அதனாலதான் மக்கள் வந்து தேடி தேடி வராங்க. செம்ம கிரௌடு. மக்கள் வந்து பாருங்க எக்கச்சக்க கிரௌடு பாருங்க, வந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்க ஸ்டார்ட் ஆகி கடை வந்து அந்த இடத்துல வரைக்கும் வந்து முடியுது. நம்ம வாங்க ஃபர்ஸ்ட் போய் அங்க போய் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே வருவோம் மெயின் டிஷ்க்கு. ஓகேவா? இங்க பாருங்க, ஆஹா செம்ம. இங்க பாருங்க, இது வந்து இலை கட்டி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து வாழை இலையில கட்டி வச்ச பரோட்டா. இது ஒரு டிஷ். அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் பாருங்க பொரிச்ச பரோட்டா. எவ்வளவு பெரிய கல்லுல வச்சு சூப்பரா வந்து பொரிச்ச பரோட்டா வந்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா இது பொரிச்ச பரோட்டா தானே? பன் பரோட்டாவா? பன் பரோட்டா. எனிவேஸ் பரோட்டா பொரிச்சுட்டு இருக்காங்க, அதனால நான் சொன்னதும் தப்பு இல்ல. பொரிச்ச பரோட்டா அந்த பக்கம் இருக்கா? ஓகே, இதே தான் நான் பொரிச்ச பரோட்டாவும். ஏன்னா இதுலயும் பொரிச்சு தானே எடுக்கிறாங்க. அப்படியா? ஓகே, வேற வேற இதுவா? இது பாருங்க. ஆனா இது என்னதுண்ணே? கிளி பரோட்டா. ஐயோ, மதுரை ஸ்டைலு கிளி பரோட்டாமா இது? நான் இலை கட்டி பரோட்டான்னு சொன்னேன், ஏன்னா இலையில கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதனால அப்படி சொன்னேன். சரி ஓகே, எனிவேஸ் இதுதான் வந்து மதுரை ஸ்பெஷல் கிளி பரோட்டா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பாருங்க, இது அடுப்பா? அனல் எக்கச்சக்கமா இருக்கு. ஆமாப்பா, பரோட்டா வந்து இதுல வந்து உள்ள வச்சு எல்லா ஸ்டஃபிங்லாம் போட்டு கட்டி வச்சு, இதுதான் வந்து அடுப்பு. இந்த பாய்லருக்குள்ள நெருப்பு கங்கு இருக்கு, அதுல இருந்து வந்து ஃபுல்லா அங்க பாருங்க ஆவி அப்படி பறந்துகிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இங்க அப்படியே வாங்க, இது வந்து தோசை எல்லாம் போட்டு எடுக்கிற கல். இங்க பாருங்க, தோசை ஆர்டர்லாம் வந்து இங்கே தான் வருது. தோசை எல்லாம் வந்து போட்டு எடுக்கிறாங்க. முட்டை கலக்கி ஆம்லேட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் இங்கே வந்து போட்டுக்கலாம். இங்கேருந்து அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்க, இங்கே வாங்க, இங்கே தான் வந்து நம்மளுடைய சைடிஷ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. மாஸ்டர் வந்து சைடிஷ்லாம் வந்து பரபரப்பாக போட்டுட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக வந்து இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் போடுறதுக்காகவே இருக்கிற கல். சாப்பாட்டுக்கு இட்லிக்கோ இல்லை இங்கே தோசைக்கோ என்ன வேணும்னாலும் நம்ம சைடிஷ் வந்து இங்கே கேட்டோம்னா இங்கே தனியாக டோக்கன் வாங்கி கொடுக்குறாங்க. இங்கே டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சைடிஷ்ன்றதை அவங்க பார்த்துட்டு இதில் வந்து சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஆக்சுவலாக சைடிஷ் போடுறதுக்கு தனியாக ஒரு கல், அங்கே தோசை ஊற்றுறதுக்கு தனியாக ஒரு கல்லுன்னு 2 கல் வச்சிருக்காங்க. உண்மையாகவே அங்கேயும் பார்த்தோம் நம்ம. மாஸ்டர் வந்து இப்போ கடம்பா எடுத்துக்கிட்டு இருக்காரு. கனவா? ஓகே. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வந்து இது போட்டி வந்து எடுத்து அங்கே போட்டாரு. இங்கே பாருங்க, இது வந்து தலைக்கறி ஆக்சுவலா. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க ஆர்டர், அதுக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து சொல்றேன். எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, நிறைய சைடிஷ் ஆர்டர் நிறைய வந்துட்டே இருக்குப்பா. மாஸ்டர் வந்து பரபரப்பா வந்து சைடிஷ் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. மேலே எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தானே வச்சிருக்காங்க. கொஞ்சம் சூடு பண்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணணுன்றதுனால அந்த பெப்பர் வந்து அழகா போட்டு சூப்பரா வந்து இங்க பாருங்க, அவ்வளவுதான். அப்படி பெரட்டி ஆஹா அவ்வளோதாங்க. லைட்டாக வந்து இப்படி பெரட்டி போட்டோம்னா செம்மையாக வந்துருக்கும். அதை வந்து சூப்பராக வந்து வாங்கிட்டு போய் நம்ம வந்து செம்மையாக வச்சு சாப்பிட்றலாம். அது தோசைக்கு சாப்பிட்றோமோ தட்டி இட்லிக்கு சாப்பிட்றோமோ. பாருங்க, அண்ணன் வந்து தட்டி இட்லி வாங்கியிருக்கிறாரு. அண்ணன் வந்து போட்டி. இட்லிக்கும் குடல் கறிக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? இங்கே வந்து ஒரு 10 தட்டில் வந்து என்னென்னமோ வச்சிருக்காங்க. எனக்கு இதில் தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க, இது வந்து சிக்கன் லெக் வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கு, இங்கே எறா இருக்கு, அங்கே கனவா இருக்கு. இது பாருங்க கிரில்டு சிக்கன் இங்கே வச்சிருக்காங்க. அந்த இது வந்து மட்டனா இருக்கும். இது வந்து மூளை, இது வந்து ஆட்டு மூளை. ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சது வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாமே. அடுத்து நம்ம சைட் டிஷ் பார்த்தாச்சு. இப்போ மெயின் டிஷ் போகிறோம். இதுதான் வந்து தட்டு இட்லி. நம்ம தலைவர் இவர் தான் வந்து ஹீரோ. ஆக்சுவலாக இந்த தட்டு இட்லிக்கு தான் வந்து இங்கே இவ்வளோ கூட்டம் வந்து வர்றது. டி நகர் தட்டு இட்லி கடைன்னா அவ்வளோ ஃபேமஸ் காரணமே வந்து இந்த தட்டு இட்லி தான். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா இங்கே வந்து பொடி இட்லி வந்து ஐயோ காலி ஆயிடுச்சு. ஓகே, 2 பொடி இட்லி மட்டும் இருக்கு. தட்டு இட்லின்றது எதனால தெரியுமா? அதை பாருங்க, இந்த இட்லி வச்சிருக்கிற தட்டு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு.
அதனால தான் இது வந்து தட்டு இட்லியா அப்படிலாம் கேட்காதீங்க. அதை நானா சொல்கிறேன் சும்மா. பேர் வந்து தட்டு இட்லி, ஏன்னா இட்லி வந்து சப்பையாக இருக்கிறதுனால அது பேர் தட்டு இட்லி. இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து குழி இட்லி தட்டு இருக்கும்ல, அந்த இட்லி தட்டு மாதிரி அதில் ஊற்றுறது கிடையாது. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இட்லி தட்டில் ஊற்றுற இட்லி. அதனால தான் அது பேர் வந்து தட்டு இட்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இந்த குருமா, சாம்பார், சட்னி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்கவுங்க தேவையானதை அவங்கவுங்களே வந்து போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாம் வந்து சைட் டிஷ், மெயின் டிஷ் மட்டும் வாங்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்க பன் பரோட்டா, அப்படி சுட சுட பன் பரோட்டா வந்துருச்சு. அது பக்கத்துலேயே வந்து நார்மல் பரோட்டா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம போய் இங்கே வாங்க முடியாது. மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ நம்ம வந்து டோக்கன் வாங்கிக்கணும். ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால இதை பாருங்க அவங்கவுங்க வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபுல்லாக ஊற்றிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க கடைக்காரவங்களுக்கும் வந்து இது ஒரு வேலை வந்து கிடையாது, இது வந்து ஒரு வேலை மிச்சம் தான் அவங்களுக்கு. இதை வச்சுட்டாங்கன்னா கம்மியாக ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஜாலியாக சாப்பிட்றாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து நின்றுக்கிட்டே சூப்பராக ஒரு தட்டு இட்லி வாங்கி, அதுவும் நல்ல கறி குழம்பு, மீன் குழம்பு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கப்பா சைட் டிஷ். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் இடியாப்பத்தை பாருங்க, அப்படி வெள்ளேர்னு பா என்ன மாதிரி சாஃப்டாக அப்படி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எங்கப்பா பக்கத்தில் வச்சிருந்த அந்த பரோட்டாவை காணோம். நம்ம சூரி காமெடியில் சொல்கிற மாதிரி சால்னா எடுத்துருவா, பரோட்டா காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி இங்கே இருக்கிற பரோட்டா காலி ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் இப்படி வர்றதுக்குள்ளே அது 10 பரோட்டா காலி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறேன். நான் ஆக்சுவலாக மெயின் டிஷ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி சைட் டிஷ் இங்கே சொல்லிட்டு போயிட்டோம்னா அதை கொண்டு வந்து டக்குன்னு வந்து நம்ம சாப்பிடலாம். நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க போட்டி, ஏன்னா ஓட்டி ஒன்று, அந்த பக்கம் மட்டன் லிவர் ஆனா அது ஓகேண்ணா, மட்டன் லிவர் ஒன்று, ஆட்டுக்கால் பாயா ஒன்றுண்ணா. ஓகே, டேஸ்டிங்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஓகே சூப்பர். ஆட்டுக்கால் பாயா வச்சுட்டாங்க. சாப்பாடு இதில் வாங்கணுமோ? சூப்பராக. இங்கே பாருங்கள் அழகாக மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அந்த போட்டியில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சூப்பராக வந்து அப்படியே ஹீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். அந்த பெப்பர் மேலே கடைசியாக தூவி அப்படி ஒரு 2 பரட்டுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்து மட்டன் லிவர், இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம வந்து சைட் டிஷ் வந்து வாங்கிட்டோம். தேங்க்யூண்ணா. சைட் டிஷ் வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து மெயின் டிஷ்க்கு இப்போ நம்ம வந்து போகிறோம். ஓகேவா, மெயின் டிஷ் நம்ம வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம். ஒரு இட்லி, ஒரு பன் பரோட்டா. ஓகே, இடியாப்பம் ஒன்று. தேங்க்ஸ்ண்ணா. A few moments later. ஒரு வழியாக இடம் பிடிச்சி நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி 10 ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகேவா, வாங்க நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அதை பாருங்கள், தட்டு இட்லி வந்து வாங்கியிருக்கோம். அப்படி தட்டு மாதிரியே இருக்குது இட்லி, சரியான சாஃப்டாக இருக்குது இட்லி, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இட்லி. 2 இட்லி வாங்கி சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும் போல். தட்டு இட்லி வாங்கியாச்சு. பன் பரோட்டா, பன்னு மாதிரி இருக்குது பரோட்டா. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டான ஒரு பன் பரோட்டா. இடியாப்பம் வந்து நம்ம ஒன்று கேட்டோம், நமக்கு 2 இடியாப்பம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியேறு நல்லா தும்பப்பூ மாதிரி இருக்குது இடியாப்பம். அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே பாருங்கள் குடல் கறி, ஆட்டு குடல், அப்படியே லிவர் வாங்கியாச்சு. ஃபுல்லாக ஆட்டு லிவர் வாங்கியாச்சு. இது வந்து ஆட்டுக்கால் பாயா. ஸ்பெஷலாக எதுக்கு வாங்கியிருக்கோம்னா, இந்த இடியாப்பத்தை அந்த ஆட்டுக்கால் பாயாவோட தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்கள் சிக்கன் 65 நம்ம வந்து வாங்கியாச்சு. ஓகே, சரியான பசி. நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஐயோ, நான் வந்து சாப்பிட்ற அவசரத்தில் என்ன ஊற்றி சாப்பிட்றதே தெரியாமல் அங்கே அத்தனை இது வச்சுருக்குறாங்க, குருமா ஒரு 7 குருமா வச்சுருக்குறாங்க. ஒன்று கூட ஊற்றாமல் வந்துட்டேன். ஓகே, வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 குருமா தான் வந்து ஊற்றிருக்கேன். 2மே நான்வெஜ் குருமா தான். வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் குருமா வந்து தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பெரட்டி. ஓகேவா? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுப்பா. தட்டு இட்லி செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த குருமா தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். குருமாவுக்கு செம்மையாக இருக்குது. வேறு லெவல். சொல்ல மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. இது வந்து சிக்கன் குருமா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து மட்டன் குருமா. 2மே சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நம்ம இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம என்ன வந்து சைட் டிஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் பாயா வாங்கியிருக்கோம். இந்த ஆட்டுக்கால் பாயாவோட அப்படி இடியாப்பத்தை அப்படி பெரட்டி அப்படி உருண்டையாக்கி அல்டிமேட் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ரெகுலராக சாப்பிட்றது வந்து இட்லி தோசை தான். பட் என்னைக்காவது ஒரு டைம் தான் நம்ம வந்துட்டு இடியாப்பம்லாம் சாப்பிடுவோம். பட் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா பச்சரிசியில் செய்கிறது சூப்பராக மென்மையாக சாஃப்டாக இருக்கும். அடுத்து வாங்க, அதை பாருங்கள் பன் பரோட்டா. நல்லா முருகலாக வந்து மேலே வந்து ஃப்ரை ஆகிருக்கு பன் பரோட்டா. எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து இந்த சிக்கன் குருமாவில் இப்படி நல்லா ஒரு பெரட்டி
ஆஹா சரியான டேஸ்ட்டுங்க. இந்த பரோட்டாவில் வர அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மாவில் செம்மையாக வந்து பரோட்டா போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இங்கே பாருங்கள் மட்டன் குருமா. இந்த மட்டன் குருமாவில் ஒரு பிரட்டி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பரோட்டா. சமீப காலத்தில் பரோட்டாவுக்கு அத்தனை பேர் அடிமை ஆகிட்டாங்க. பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பரோட்டானா பேய் மாதிரி சாப்பிட்றாங்க நிறைய பேர். இப்படிலாம் பரோட்டா கொடுத்தா அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டாங்க? செம்மையாக இருக்குது. அடுத்தவங்க நம்ம அப்படியே சைடிஷ் போகலாமா? இங்கே பாருங்க குடல், பெருகுடல், இது சிறுகுடல். இப்போ 2 குடலையும் சேர்த்து இப்போ என் குடலுக்குள்ளே அனுப்ப போகிறேன். இங்கே பாருங்க குடல் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிடுவோம். மைல்டான மசாலா, காரம் மைல்டாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் நம்ம வந்து பன் பரோட்டாவுக்கு லிவர் வச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? நல்ல டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து பரோட்டாவுக்கு வந்து லிவர்லாம் வச்சு நான் சாப்பிட்டதில்லை. வந்துடுறேன். அப்படி லிவர் அப்படி எடுத்து நல்ல பீஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சு இந்த குருமாவில் ஒரு 2 டிப் பண்ணிக்குவோம். ஏன்னா லிவர் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதனால் இப்படி டிப் பண்ணி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிற வேலைலாம் இல்லைன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சரியான டேஸ்ட்டாக இருக்குப்பா. லிவர் வந்து சூப்பர் டேஸ்ட்டு. கம்பேர் டு இந்த போட்டியை கம்பேர் பண்ணும்போது லிவர் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. இதை விட இது செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது லிவர். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா லிவர் கன்ஃபார்ம் வாங்கி கொடுங்க. ஏன்னா ரத்தம் நிறைய வரும். பெண்கள் அதிகமாக சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் இங்கே வாங்க தலைவனை தூக்குவாங்க பாருங்க. ஆட்டுக்கால் பாயா, நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்து சாப்பிடலாம். ஓகேவா? ஆஹா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. செம்ம சாஃப்ட்டு. இங்கே பாருங்க அப்படி பிச்சா அப்படி பாயா அப்படி பிச்சுக்கிட்டு வருது. நல்லா வந்து குக்காயிருக்குங்க, செம்மையாக குக்காயிருக்கு, சூப்பராக குக்காயிருக்கு. இந்த பாயாவை அப்படி இதில் வச்சு ஒரு மடித்து இந்த பாயாவோட குழம்புலையே ஒரு பிரட்டி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சரியான காம்பினேஷன், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் 65 அப்படி தொட்ட உடனே அப்படி புட்டுக்கிட்டு வருது. ஆஹா இது வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால அந்த அந்த டேஸ்ட் வந்து எப்போ எவ்வளோ நாள் கழித்து சாப்பிட்டாலும் அது வந்து நாக்கிலே ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நான் 1 வருஷம் கழித்து சாப்பிட்டாலும் அப்போ சாப்பிட்டு அதே டேஸ்ட் வந்து இப்போ இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா ரோட் சைடில் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது இந்த கடை, ஒரு மாதிரி அன்ஹைஜீனாக இருக்குது, பக்கத்தில் நாயெல்லாம் இருக்குது நிறையா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், கடை வந்து ரோட் சைடில் இருந்தாலும் சரி, பட் அவங்க சமைக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹைஜீனாக சமைக்கிறாங்க. அவ்வளோ சுத்தபத்தமாக வந்து அந்த கடை இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே வரவங்க அவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து காரில் வராங்க, பைக்கில் வராங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மெயினாக வந்து அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து ஹைஜீன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரமாட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது கடை. கண்டிப்பாக யார் இங்கே வந்தாலும் நம்ம டி நகர் வந்தீங்கன்னா நைட்டில் வந்து தட்டி இட்லி கறி குழம்பு அந்த கடையை வந்து சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டி இட்லி மெயினாக சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஆட்டுக்கள்லாம் வாங்க மறந்துடாதீங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.